அழகு என்பது உடலின் புறத்தில் மட்டும் இல்லை என தனது அபாரமான திறமையால் நிரூபித்து காட்டியவர்களில் நடிகை கல்பனாவும் ஒருவர். நடிகை ஊர்வசியின் அக்காவும் நடிகையுமான கல்பனா இன்று காலை சடலமாக ஹைதராபாத் ஹோட்டல் அறையில் மீட்கப்பட்டுள்ளார். தமிழ், தெலுங்கு, மலையாளம் என 3 மொழி படங்களில் நடித்து வந்த கல்பனா தெலுங்கு பட ஷூட்டிங்கிற்காக சென்றபோது இவ்வாறு மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். மாரடைப்பால் அவர் உயிர் பிரிந்ததாக கூறப்படுகின்றது. நடிகைகள் என்றாலே 0 சைஸ் உடலோடு இருக்க வேண்டும் என கருதப்பட்ட காலத்தில் சற்று பூசிய உடல்வாகோடு தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் கல்பனா. அவரது உடல் அமைப்பை குறிப்பிடுவது போல் அவரது பெயரில் குண்டு என்ற வார்த்தையும் அடையாளமாக சேர்ந்து கொண்டது. ஆனாலும் சற்றும் கவலைப்பட்டவர் இல்லை கல்பனா. 1985ஆம் ஆண்டு பாக்யராஜின் சின்ன வீடு படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானவர் கல்பனா. அப்படத்தினை தொடர்ந்து சினிமாவிற்காக தன் எடையை குறைத்துக் கொள்ளாமல் தொடர்ந்து தன் பூசிய உடல்வாகுடனே திரைப்படங்களில் நடித்தார். அதிலும் அதிக எடையால் புறக்கணிக்கப்படும் பெண் கதாபாத்திர வேடங்கள் கல்பனாவிற்கு சரியாக பொருந்தவே சின்ன வீடு, சதி லீலாவதி உள்ளிட்ட படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார். டும் 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 படத்தில் கல்பனாவின் வெகுளியான வேடம் மிகவும் பேசப்பட்டது. அதேபோன்று பம்மல் கே சம்பந்தம் படத்திலும் கல்பனாவின் கதாபாத்திரம் மிகவும் ரசிக்கப்பட்டது. தமிழில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு படங்களிலே நடித்திருந்தாலும் தனது திறமையான நடிப்பால் ரசிகர்கள் மனதில் தனக்கென ஒரு இடம் பிடித்தவர். தமிழை விட அதிகம் மலையாள படங்களில் நடித்துள்ள கல்பனா தனிச்செல்ல ஞான் என்ற படத்திற்காக 60வது தேசிய திரைப்பட விருதுகள் விழாவில் சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருதினை வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.